ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த 12ஆம் மாத பிறப்பு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். மாதம் முழுவதும் பாதுகாத்து வருகிறார். இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த 12ஆம் மாதத்தோடு நாம் முடிக்க போகிறோம். வருஷத்தையே ஒரு கதையை போல அழுத்தி விட்டோம் என்று தாவீது சொன்ன வார்த்தையின்படி இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இந்த வருஷத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிரயோஜனமா? உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா? உனக்கே பிரயோஜனமா? என்ன செஞ்சிருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த நாட்களை ஒரு கதையை போல கழித்திருக்கிறோமா? தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் மாதத்துல, இந்த மாத பிறப்புல நான் ஒரு வாக்கு தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த 12ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவர்களை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த 12ஆம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 12 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்களிடம் பெருமூச்சியை நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை கவனிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்களிடம் பெருமூசி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்ம சுகத்தை விரும்புகிறார். பாருங்க, நம்ம சுகமா வாழணும், எல்லாரும் சுகமா வாழணும். எவ்வளவு பெரிய மனுஷன் நம்முடைய ஆண்டவருக்கு. ஆனால் இந்த சமுதாயத்துல, இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுடைய சுகத்தை கெடுக்கிறாங்க, சமாதானத்தை கெடுக்கிறாங்க, சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க, நிம்மதியை கெடுக்கிறாங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறாங்க. எப்படி கெடுக்கிறாங்க? சூனியம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, வெட்டி கொள்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷம் கொடுக்குறாங்க, கொடுமை செய்யறாங்க. எப்படியோ மனிதர்களுக்கு விரோதமாகவே எழும்பி வேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உனக்கு விரோதமா வருகிற காரியத்திலிருந்து நான் உன்னை சுகமா இருக்க பண்ணுவேன். இந்த வார்த்தை சங்கீதம் 12ல, இந்த 12ஆம் மாசத்துல 12ஆவது சங்கீதத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். கவனிங்க. இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது தீயோ எப்படி உங்களை வேதனைப்படுத்துவார்கள், பாழாக்குவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அவர்கள் மத்தியில தீயோர்கள் வந்து உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும், வந்து செய்தாலும் கர்த்தர் எழுந்து உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவா அப்படின்னு இந்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறார். பாருங்க, இதுல தேவனே கர்த்தரே வந்து இந்த வார்த்தை நமக்கு சொல்ற மாதிரி இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, சொல்ற மாதிரி இல்லை, சொல்லி இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் சுகமா வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரையில வாசிக்கிறீங்க. அவனீங்க
அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நறுக்கத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையறை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் படிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நல்ல தூங்குறீங்களே என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றோ கடலோ இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது எழுந்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன். நான் இப்பொழுது எழுந்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன். படகுல இயேசுவும் தான் சீஷர்களும் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. கடல்ல கொந்தளிப்பு காற்று பலமா வந்துருச்சு. இயேசு படகுல தலையாரை வைத்து நல்ல நித்திரையா தூங்குறார். வந்த காற்றையும் கொந்தளிப்பும் பார்த்து சீஷர்கள் இயேசுவை தட்டி எழுப்புறாங்க. நாங்க வேதனைப்படுறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க கஷ்டப்படுறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க கண்ணீர் வடிக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க பயந்து போயிருக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. உடனே இயேசு எழுந்து 39 வசனத்துல உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதை அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலோடு ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவர் பாருங்க நம்ம மேல. கடல் பங்களிக்குது, படகு முழுக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. அப்ப கஷ்டமான நேரத்துல சீஷர்கள் எழுப்பி கூப்பிடும் போது, சொல்லும் போது அவர் எழுந்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மள சுகமாய் இருக்க பண்ண அவர் விரும்புகிறார். மனிதர்கள் அப்படி விரும்புகிற மனிதர்கள் அல்ல. சொந்தங்கள் அப்படி அல்ல. நீ பழகிறவங்க அப்படி அல்ல. உன் சமாதானத்தை கெடுப்பாங்க, சந்தோஷத்தை கெடுப்பாங்க, நிம்மதியை கெடுப்பாங்க, உன் பிசினஸை கெடுப்பாங்க, வியாபாரத்தை கெடுப்பாங்க, தொழிலை கெடுப்பாங்க, உன் குடும்பத்தை கெடுப்பாங்க, உன் பிள்ளைகளை கெடுப்பாங்க, புருஷனை கெடுப்பாங்க, மனைவியை கெடுப்பாங்க. தேவன் அப்படி அல்ல. உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழ வைப்பான். அல்லேலூயா. இந்த 12ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் தேதியில இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. நான் இப்பொழுது எழுந்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். நான் இப்பொழுது எழுந்து உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன். உன் குடும்பத்துல, வியாபாரத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, என்னால சுகமாய் இருக்க முடியல, நீ என்ன பழகிட்டு இருக்கிற, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நான் உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன். வியாதியினால கஷ்டப்படுறியா? செய்வின மந்திரத்தினால கஷ்டப்படுறியா? மனிதர்களுடைய போராட்டங்களினால் நீ கஷ்டப்படுறியா? உனக்கு வருகிற எல்லா சத்துரு சாத்தானுடைய போராட்டத்தினால நீ வேதனைப்படுறியா, கஷ்டப்படுறியா? கவலைப்படாத. இந்த 1ஆம் தேதி போதும் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருது. உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவார், சுகமாய் தங்க பண்ணுவார், சுகமாய் வாழ பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முயற்சிகள், நீண்ட கால முயற்சிகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஆசைகள் இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார், சுகமாய் தங்க பண்ணுவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை நடத்தபடி
அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாத பிறப்பு நாளிலும் கூட நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்களிடம் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைப்படி தகப்பனே, வியாதியினால, மனிதர்களால் செய்த மந்திரங்களினால், ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தினால அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எனக்கு எப்போ சுகம் கிடைக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கு எப்போ ஆரோக்கியம் கிடைக்கும், நான் எப்போ சுகமா வாழ்வேன் என்று சொல்லி எதிர்பார்த்து நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 12ஆம் மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு சுகமாய் வாழ பண்ணுங்கப்பா. வியாதியின் கொடுமை தாங்க முடியாது, சரீர வேதனைகள் தாங்க முடியாது, சத்துருவின் சாத்தானுடைய போராட்டங்களை தாங்க முடியாது, தகித்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இப்பொழுது எழுந்து, இன்றைக்கு இப்பொழுது நீங்க எழுந்து உங்களுடைய பிள்ளைகளை சுகமாய் இருக்க பண்ணி நம்முடைய வார்த்தை வழியாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறோம். சுகமாய் இருக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள் முயற்சிகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய தோல்விகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், வேதனைகள் இந்த மாதத்தில் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள் வெற்றியாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு இந்த 12ஆம் மாதத்துல நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். வாக்குதத்த வார்த்தையின்படி பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முயற்சிகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்துல தேவர்களை நிறைய ஆசீர்வதிப்பார். இந்த 12ஆம் மாதம் ஒரு பண்டிகை கால மாதம். இந்த பண்டிகை கால மாதத்தை தேவர்களுக்கு சந்தோஷமாய் சமாதானத்தோடு நடத்த தேவன் கிருபை தருவாராக, அருள் செய்வாராக. God bless you. God bless you. God bless you.